எதிர்க்கட்சி தலைவர் மேலே, எதிர்க்கட்சி பத்திரிகையாளர்கள் மேலே, அரசியல் விமர்சகர்கள் மேலே வழக்குகளை போட்டு மிரட்டி, காவல்துறை வைத்து மிரட்டி 3 மாதங்களே மக்களின் நம்பிக்கையை நம்ம வென்றெடுத்துட்டோம். தனக்கு தானே சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிறாரு அவரு. அரசு அலுவலகம் மதம் சார்ந்து இருக்கக்கூடாது. திருப்பதியில் ஒரு பட்ஜெட்டு, ஜெயமாலையோட ஒரு பட்ஜெட்டு. எம்ஜிஆர் என்ன சொன்னார்? நான் கைலி கட்டாத முஸ்லீம், சிலுவையை போடாத கிறிஸ்டியன், ஓகே, திருநீறு பூசாத இந்து சொன்னாரா இல்லையா? ஒரு எல்லாத்தையும் போட்டுக்கிறார். எங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, முதலமைச்சர் எந்திரிச்சு பேச சொல்லுங்க. 1.5 ட்ரில்லியன் எக்கனாமி இப்படிலாம் அச்சீவ் பண்ண போகிறோம், இதான் ஃபவுண்டேஷன் பண்ணியிருக்கேன், எனக்கு சொல்லுங்க. முதலமைச்சர் வாயத்திலிருந்து பதில் சொல்லணும் அப்படின்னு இப்போ எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு. அதான் வாயத்திலிருந்து பதில் சொல்ல மாட்டோம்னு நேற்று அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களாங்க. நீங்கள் உதயநிதி ஸ்டாலினை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்கன்றது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு புகலிடம் தேடுறீங்க. அப்போ உங்களை காப்பாற்றுறதுக்கு ஆதவர்ஜனா வர வேண்டியது இருக்குது, உங்களை காப்பாற்றுறதுக்கு செங்கோட்டையன் வர வேண்டியது இருக்குது. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பஒளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் திரு பொன்ராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஃபெலிக்ஸ் சார். நேற்று தமிழ்நாடு பட்ஜெட், இன்று வேளாண் பட்ஜெட், அது குறித்து நம்ம பேசணும். அதற்கு முன்பாக இந்த ஆட்சியில் தொடர்ச்சியாக சில பேர் மீது வழக்கு பதிவு செஞ்சுக்கிட்டே வராங்க. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்பாகவே உங்கள் மீது வழக்கு பதிவு, நீங்கள் முன்ஜாமீன் வாங்கினீங்க. அதுக்கப்புறம் முன்னாள் அமைச்சர்கள், அப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் மேலே ஒரு வழக்கு. நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அவர் அன்று மாலை வெளியே வந்தார், விசாரணை முடிந்து. இந்த சூழலில் மூத்த பத்திரிகையாளர் திரு நக்கீரன் கோபால் அவர்கள், அவர் மேலே ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவர் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாரு. அதில் வந்து ஜனநாயகன் பட ஷூட்டிங் கரூரில் நடந்தது அப்படின்னு அவர் சொன்னதை குறித்தான கேள்வி அது. இப்போ படத்தில் ஏன் அதெல்லாம் இல்லைன்னொன்னே நான் சொன்னதுனால அதை நீக்கிட்டாங்க அப்படின்னு கூட எனக்கு தகவல்கள் வருது அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஆட்சி முறை நிர்வாகத்தை சீராக நடத்துவதற்கு ஆன ஆலோசனையில் இல்லாமல், சீராக நடத்துவதற்கான வழிமுறைகளை கவனிக்காமல், எதிர்த்து கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களை, எதிர்கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களை, குற்றச்சாட்டுகளை சுமத்தக்கூடியவர்களை, எதிர்க்கட்சி தலைவரை, பத்திரிகையாளர்களை, அரசியல் விமர்சகர்களை தொடர்ந்து காவல்துறை மூலம், அடக்குமுறை மூலம் அவர்களின் ஜனநாயக குரல் வலையை நொறுக்கிவிடலாம் என்று சர்வாதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு திரு ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. திரு நக்கீரன் கோபாலுக்கு இந்த வழக்கு 231வது வழக்கில் 232வது வழக்கு. சரிங்களா? ஒரு சம்பவத்தை புலனாய்வு பத்திரிகை நடத்தக்கூடிய நக்கீரன் கோபால் அவர்கள் எவ்வளவு பல்வேறு அரசுகளை எதிர்த்து அவர் போராடி வந்திருக்கார். வீரப்பன் காட்டுக்குள்ளே போய் அவர் வந்து வீரப்பனை சந்தித்து ஒரு தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இடையில் நடக்கவிருந்த மிகப்பெரிய கலவரத்தையே தடுத்து நிறுத்தியிருக்கார். வீரப்பனை வெளி உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் திரு நக்கீரன் கோபால் அவர்கள். இதுபோல் பல்வேறு வழக்குகளில் ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து பல்வேறு வழக்குகள், அவரது ஆபீஸ் அடித்து நொறுக்கப்பட்டது. இப்படி ஒவ்வொரு அடக்குமுறையாக சந்தித்து பல்வேறு வழக்குகளை தாங்கி, கொலை வழக்குகள்லேருந்து அத்தனை வழக்குகளையும், அவதூறு வழக்கு, ஆட்சியிலேயே கவர்னர் கொடுத்த புகாரில் அவர் கைது பண்ணாங்க. அப்புறம் அன்னைக்கு மாலை அவர் வந்து நீதிமன்றம் விடுவிக்கப்பட்டார். இப்படி பல்வேறு விஷயங்களில் சந்தித்து வந்தவர் தான் திரு நக்கீரன் கோபால் அவர்கள். அவரை வந்து வழக்கு போட்டு மிரட்டி விடலாம் என்று பார்ப்பது உண்மையிலேயே வந்து ஒரு யானையின் மீது அம்பெய்தி கொன்று விடலாம் என்ற எண்ணம் தான். ஆனால் அப்படி அதில் ஆசிரியர் திரு நக்கீரன் கோபால்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க.
அப்போ இன்னொரு ஜெயலலிதாவாக இருக்கிறாரா விஜய் அப்படின்னும் போது அதுக்கும் மேலே அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு அப்படின்னு அதை உணர்றீங்களா நீங்கள்? அது உண்மையிலே அப்படி தான் உணர்றேன். ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு ஆட்சியினுடைய நிர்வாகத்தை அவருடைய ஆட்சியினுடைய அவலங்களை வந்து எழுதிய பத்திரிகையாளர்கள் மீது அவர் கடுமையான நடவடிக்கை எடுத்தார். அவர் பல்வேறு அராஜகங்களும் அவர் ஆட்சி நடந்தது. அவர் டான்சி கேஸில் வந்து தருமபுரியில் பஸ்ஸே எரித்து பெண்கள் 3 பேர் இறந்தாங்க. ஸோ இப்படி பல்வேறு சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. ஆனால் அதையும் தாண்டி அட்லீஸ்ட் ஜெயலலிதா அவர்கள் ஏதாவது நாட்டுக்கு செஞ்சார். நாட்டுக்கு ஏதாவது ஒரு ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு வந்தாங்க. மக்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணாங்க. ஒரு ஆளுமை மிக்க ஒரு ஆட்சியை நடத்துகிறாங்க. அதனால தான் அராஜகமும் நடத்துகிறாங்க. இங்கே ஒன்லி அராஜகம் மட்டும் தானே நடக்குது. சர்வாதிகாரம் மட்டும் தானே நடக்குது. ஆட்சியோட நிர்வாகமே நடக்கலையே. மக்களுக்கான இந்த ஆட்சி கருத்துக்கள் வந்து சமூகத்துல வந்து இரு தரப்பினர்கிட்டே ஒரு மோதலை ஏற்படுத்துது. என்ன சமூக மோதல்? அமைதிக்கே ஒரு பங்கம் ஏற்படுத்துது. என்ன முதல்ல ஏற்படுத்துச்சு? பெண்களுக்கு எதிரான கருத்தா இருக்குது. இப்போ உதயநிதி பேசின கருத்து வந்து அந்த அடிப்படையில் எதிர்க்கிறாங்க. உதயநிதி என்ன கருத்தை பெண்களுக்கு எதிராக பேசிவிட்டார்? அவர் ஏதாவது சொன்னாரா? அவர் வாயிலிருந்து ஏதாவது சொல்லியிருக்காரா? நீங்கள் வந்து எதை எடுத்தாலும் இரட்டை அர்த்த வசனம் எடுத்தீங்கன்னா, எதையுமே பேசக்கூடாது அப்படின்னா, அப்போ என்ன தான் பேசுறது? எதை சொன்னாலும் பெண்களுக்கு எதிராக பேசுகிறாங்கன்னா, பெண்களுக்கு எதிராக செயல்பாடுகளை செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள். பெண்களுக்கு எதிரான செயல்பாடுகளை செய்து கொண்டிருப்பவர்கள் உங்கள் தாவேக்கா கட்சியை சேர்ந்தவர்கள். எத்தனை தாவேக்கா பெண் நிர்வாகிகள், தாவேக்காவினுடைய எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். பாலியல் புகாராக இருக்கட்டும், பல்வேறு குற்றச்சாட்டுகளை சட்டமன்றத்திலே அதை சொன்னார். எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார். சட்டமன்றத்திலே ஆதாரத்தோடு சொன்னார். அவங்க மேலே ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? இப்போ சட்டம்னா எல்லாருக்கும் பொதுவானது தானே அது. இப்போ சட்டமன்றத்தில் பேர் குறிப்பிட்டு சொல்லுங்கள், ஆதாரத்தோடு சொல்லுங்கள்னு சபாநாயகர் சொன்னார். ஆதாரத்தோடு பேர் குறிப்பிட்டு சொன்னார் திரு உதயநிதி ஸ்டாலின். யார் மேலேயாவது இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? இல்லை. ஆனால் இதை சுட்டி காட்டுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறீங்க. அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்க, சொல்லாததை வந்து இந்த அர்த்தத்தோடு சொல்லியிருக்காங்க அப்படின்னு இரட்டை அர்த்த வசனத்தை நீங்களாக கற்பிக்கிறீங்க. அப்படின்னா உங்கள் மனசில், உங்கள் பார்வையில் அந்த வக்கிர எண்ணம் இருப்பதினால் அவர்கள் சொல்லுவதில் இரட்டை அர்த்த வசனம் கற்பித்து அதற்கு இன்னொரு மீனிங்கை கண்டுபிடிச்சு அதுக்கு பொழிப்புரை பதவுரை எழுதி அதை எஃப்ஐஆர் ஆக்கி அதன் மூலமாக வழக்கு பதிவு செய்து அதன் மூலமாக கைது நடவடிக்கை எடுக்கிறீங்க. இப்போ நக்கீரன் கோபால் மேலே என்ன, அவர் என்ன கரூர் வழக்கை பற்றி அவர் புலனாய்வு பத்திரிக்கை பேசவே கூடாதா? அவங்களுடைய தரப்பு நியாயத்தை அவங்க சொல்கிறாங்க. அவங்க தரப்பு நியாயத்தை சிபிஐ விசாரணைக்கு கூப்பிட்டா அங்கே போய் சப்மிட் பண்ணிட்டு போகிறாங்க. இன்னொன்று புகார் கூட யாரோ ஒரு கட்சி தொண்டர் அந்த அடிப்படையில் தான் புகார் கொடுக்குறாங்க. உடனே நடவடிக்கை. யாரோ ஒருத்தவங்க கொடுத்த புகார் மேலே நடவடிக்கை. ஆனால் நான் கொடுத்த புகார் மேலே இன்னும் நடவடிக்கை இல்லை. நான் கொடுத்தேன் புகார் 27ஆம் இது வரைக்கும் நடவடிக்கை இல்லை. லட்சுமி பிரியா ராஜேஸ்வரி பிரியா கொடுத்த புகார் மேலே நடவடிக்கை இல்லை. ஜூலி கொடுத்த புகார் மேலே நடவடிக்கை இல்லை. நாச்சியார் கொடுத்த புகார் மேலே நடவடிக்கை இல்லை. அப்போ நடவடிக்கை யார் எடுப்பாங்க அப்படின்னா, ஆளுங்கட்சி என்ன செஞ்சாலும் சரி, எதிர்கட்சியில் இருக்கவங்க என்ன செஞ்சாலும் தவறு. அப்படியே கணக்கு இல்லை. இப்போ தவறு செய்வர்களை சுட்டி காட்டுறவங்க எல்லாம் தப்பு குற்றவாளிகள், தவறு செய்வர்கள் எல்லாருமே நிராபராதிகளா இங்கே இந்த ஆட்சியில்? இதான் நீதிமன்றம் கணக்கு எடுக்குதா? இப்போ சென்ற திமுக ஆட்சியில் கூட வந்து அம்மா உணவகங்கள் அப்படின்ற பேரில் தான் செயல்பட்டது. ஜெயலலிதா கலைஞர் இருந்த காலகட்டத்தில் அப்படி நடக்கிறது உண்டு. கலைஞர் கொண்டு வந்த திட்டங்களுக்கு வந்து பெயர் மாற்றம் செய்வாங்க ஜெயலலிதா. புதிய தலைமை செயலகத்தை கூட வந்து மருத்துவமனையாக மாற்றிட்டாங்க. இப்படியான விஷயங்கள்லாம் நடக்கும். இப்போ தாவேக்கா அரசுலையும் அது தொடருதா? அப்படி எடுத்துக்கலாமா? ஸ்டிக்கர் தானே ஒட்டுறாங்க. அதிமுக சொன்ன திட்டங்கள்லாம் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. எல்லாத்துக்கும் வெற்றின்னு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. அப்போ வேற என்ன புதுசாக அவங்க கொண்டாந்துருக்காங்க சொல்லுவாங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 50 திட்டங்களுக்கு மேலே திரு விஜய் வந்து அனௌன்ஸ் பண்ணார். அந்த 50 திட்டங்களில் 10% திட்டங்கள் கூட இப்போ நிறைவேற்றலை. அந்த அனைவருக்குமான பட்ஜெட் இது என்ன முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, அறிக்கை கொடுத்துருக்காரு. 3 மாதங்கள்லேயே மக்களின் நம்பிக்கையை நம்ம வென்றெடுத்துட்டோம் அப்படின்னு
தனக்கு தானே சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிறாரு அவர். அதை மக்களில் சொல்லணும். இது வந்து ஒரு பிரியாணியை எடுத்து ஒட்டுமொத்த கல்யாண மண்டபத்துக்கு ஒரு பிரியாணி தட்டை கொடுத்து எல்லாரும் ஆளுக்கு ஒரு பருக்கு எடுத்துக்கங்கன்னு சொன்ன மாதிரி இருக்குது இந்த 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 பட்ஜெட். நீங்கள் இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, மேலே வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே தண்ணி கலசத்தில் தண்ணி எடுத்து வேப்பிலையை வச்சு தெளிப்பாங்க. இப்படி தெளிச்சு விடுவாங்க, கீழே இருக்க மக்களுக்கு போய் சேரட்டும் அப்படின்ட்டு. என்ன இல்லை, ஏற்கனவே இருந்ததை விட 22,000 கோடி கடன் எக்ஸ்ட்ரா வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்படியே வந்து யாருக்கும் போய் சேர மாட்டேன்னு எப்படி சொல்றீங்க? எப்படி சேரும்? ஏங்க நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட் எல்லாமே ஏங்க ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கோங்க. வைகை நதி, வைகை, மேட்டூர், தாமிரபரணி, இந்த 3ஐயும் சுத்தப்படுத்துறதுக்கு 15 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. எந்த மொழிக்கு பத்தும்? சுத்தப்படுத்துறதுக்கு 15 கோடி ஒதுக்கீடு பத்துமா சொல்லுங்கள்? 3200 பள்ளிகளுக்கு 100 கோடி அலாட் பண்ணி ஸ்மார்ட் கேம்பஸ், க்ளீன் கேம்பஸ் அப்படின்னு பேர் வச்சுட்டீங்க. பேர் ஸ்மார்ட்டு க்ளீன் வச்சா போதுமா? சூப்பர் கேம்பஸ். சூப்பர் கேம்பஸ்ஸு 11,000 வருது மாதத்துக்கு. எவ்வளோ வருது? 11,000 வச்சு ஒரு ஆளுக்கு சம்பளம் கூட கொடுக்க முடியாது. மாதத்துக்கு சொல்கிறீங்க? நீங்கள் 9 லட்சத்தை வச்சு ஒரு ஸ்கூலை நவீனப்படுத்திடுவீங்களா நீங்கள்? சொல்லுங்கள், எப்படி படுத்துவீங்க? அப்போ நீங்கள் என்ன ஸ்கீமு போட்டிருக்கீங்க? கிட்டத்தட்ட வந்து 8,70,000 கல்யாணம் நடக்குது வருஷத்துக்கு. 9 லட்சம் கல்யாணம் நடக்குது. 9 லட்சம் கல்யாணம் நடக்குது. நீங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணக்கூடிய தாய்மாமன் தங்கச்சீர் திட்டம், ஒரு 8 கிராம் கோல்டு, ஒரு பட்டுச்சேலை கொடுக்குறேன்னு எத்தனை பேர் கொடுக்குறீங்க? 72,000 பேருக்கு, 70,000 பேருக்கு கொடுக்குறீங்க. இப்போ 70,000 பேருக்கு கொடுத்துட்டு 9 லட்சம் பேர் கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கான், 70,000 பேருக்கு கொடுக்குறீங்க. இப்போ யானை பசிக்கு சோளப்பொரி தானே போடுறீங்க. அப்போ நீங்கள் வந்து உங்களோட பட்ஜெட் வந்து தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கீங்க. நான் என்ன சொன்னேன்? ஒரு தட்டு பிரியாணி எடுத்து ஒட்டுமொத்த மண்டபத்தில் இருக்க அத்தனை பேர் ஆளுக்கு ஒரு பருக்கு எடுத்துக்கன்னு சாப்பிட்டா எப்படி பசியாரும்? எப்படி பசியாரும் சொல்லுங்கள்? சைக்கிள் எடுத்து ஹெல்மெட்டை போட்டு தண்ணீர் பாட்டிலை வாங்கி குடிச்சிட்டு சைக்கிள் எடுத்து வெளியே வந்தால் வெளியே ரோடவே காணும். ரோடே காணும் சார். ஏன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு பணம் இல்லை. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நீங்கள் வந்து பணம் இல்லை. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பணம் இல்லைன்னா மல்டிப்ளையர் எஃபெக்ட் வராது. மல்டிப்ளையர் எஃபெக்ட் வராது அப்படின்னா எக்கனாமி வந்து 3 மடங்கு பெருகாது, 4 மடங்கு ஆகாது. 1 to 3 டைம்ஸ். ₹1 செலவழிச்சா 3 மடங்கு எக்கனாமி பெருக எப்போ வரும்? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு நீங்கள் பணம் செலவழிச்சா தான் வரும். எல்லாத்துலேயுமே தின் அலோகேஷன், தின் பட்ஜெட் அலோகேஷன். இதில் பண்ணுறேன், அதில் பண்ணுறேன், அதில் பண்ணுறேன், இதில் பண்ணுறேன், இதில் பண்ணுறேன், அதில் பண்ணுறேன், அதுக்கு கொஞ்சம், இதுக்கு கொஞ்சம், இதுக்கு கொஞ்சம், அப்படி யானை பசிக்கு சோளப்பொரி போட்ட மாதிரி போட்டிருக்காரு. இதுக்கு பேர் பட்ஜெட்டாங்க அது? இன்று வேளாண் அமைச்சர், வேளாண் துறை அமைச்சர் சொல்லும்போது கோட்டு போட்ட விவசாயி அப்படின்னு புகழாரம்லாம் பாடினாரு. யாரு கோட்டு போட்ட விவசாயியா? முதலமைச்சர். என்ன பண்ணுறது, அவருக்கு அந்த பதவி கிடைச்சதே பெரிய விஷயம். விவசாயத்துறை அமைச்சருக்கு அவர் எம்எல்ஏ கனவுல நினச்சிருக்க மாட்டார். கனவுல நினைக்காத எம்எல்ஏ ஆகி விவசாயத்துறை அமைச்சராக்கி தமிழ்நாட்டுக்கு விவசாயத்துறை அமைச்சரானால் அவருக்கு ஆந்திராவில் போய் திருப்பதியில் போய் பட்ஜெட்டை வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்திருக்காரு. வாங்கிட்டு வந்து ப்ரெசன்ட் பண்ணுறாரு. அப்போ எந்த அளவுக்கு ஒரு பக்திமானா அவர் இருக்காருன்னு பாருங்கள். அப்படிப்பட்டவர் வேறு என்ன சொல்ல முடியும்? அப்போ வந்து தனிப்பட்ட முறையில் பக்தி இருக்கலாம்னு தான் சொல்றாங்க. நல்லா இருந்துருப்போங்க, பக்தியை வச்சுக்கோங்க, இன்னும் பண்ணலாம் பண்ணுங்க. அதுக்காக பட்ஜெட் காப்பி எடுத்துகிட்டு போவாங்க ஆந்திராவுக்கு. இல்லை, அவர் நிதியமைச்சர் மரியவல்சன் கூட இப்படி போட்டுட்டு தான். ஆமாம், ஏன் போடுறாரு அவர்? ஏன் அதை போடுறீங்க? இல்லை, இப்போ நீங்கள் கலாம் சார் கூட இருந்தவர் சார். இப்போ அவர் வெளியே பொதுவெளியில் பெரிய மதம் சார்ந்த நம்பிக்கை குறித்தெல்லாம் கூட பேசியிருக்காரு. ஆனால் அவர் ஆஃபீஸ் அப்படி இருக்கக்கூடாது, அவர் அலுவலகம் எந்த மதம் சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்றதுல அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். கேள்விப்பட்டு தெளிவாக இருந்தார். ஆமாம், அரசு அலுவலகம் மதம் சார்ந்து இருக்கக்கூடாது. தனிப்பட்ட முறையில் எனக்கு நான் நம்பிக்கை இருக்கலாம், எனக்கு இந்து மதத்தின் மேல் நம்பிக்கை இருக்கலாம், கிறிஸ்தவ மதத்தின் மேல் நம்பிக்கை இருக்கலாம், இஸ்லாம் மதத்தின் மேல் நம்பிக்கை இருக்கலாம், நான் வந்து எதை வேணாலும் நம்பலாம். ஆனால் அதை வந்து நான் அரசு அலுவலகத்தில் அதை வெளிப்படுத்தக்கூடாது. சபாநாயகரே பைபிள் வசனம் சொல்றாரு, அது தவறு, அது செய்யக்கூடாது. ஜபமாலையோட பட்ஜெட் படிக்கிறாங்க, அது தவறு, அது பண்ணக்கூடாது.
உங்களை யார் நீங்கள் ஜெபமாலையில் பஜர் பண்ணால் தான் ஏசு ஆசீர்வதிப்பாரா? இல்லை முருகன் இல்ல இப்ப ஆசீர்வதிப்பாரா? இது ஒரு மதத்துக்குரிய அரசா அப்படின்னு நயினார் நாகேந்திரன் ஆமாம், கேள்வி அப்படி தானே எழுப்பியிருக்காரு. கேட்பாங்கல்ல. அந்த கேள்விக்கு நீங்கள் தானே காரணமாக இருக்கீங்க. உங்கள் நம்பிக்கையை உங்கள் வீட்டோட வச்சுக்கோங்க. எம்ஜிஆர் என்ன சொன்னார்? நான் கைலி கட்டாத முஸ்லீம், சிலுவையை போடாத கிறிஸ்டியன், ஓகே, திருநீறு பூசாத இந்து சொன்னாரா இல்லையா? இவர் எல்லாத்தையும் போட்டுக்கிறாரு. ஆ, எல்லாத்தையும் போட்டுங்க. எதை வேணாலும் போட்டு போங்க. உங்களை வேணான்னு சொல்லலை. எதை வேணாலும் போட்டுக்கோங்க. அது உங்களுடைய தனிப்பட்ட அதை வந்து நீங்கள் உங்களுடைய அரசில் மக்கள் அனைத்து மதங்களும் மக்கள் இருக்கக்கூடிய அரசு நிகழ்ச்சியில் நீங்கள் அதை காமிக்காதீங்க. அதை காமிக்கிறது தவறு. அப்போ அதை நீங்கள் காமிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படிப்பட்ட அரசை நடத்துவீங்க? அப்போ மற்ற மதத்தினருக்கு உங்கள் மேலே நம்பிக்கை எப்படி வரும்? உங்கள் மேலே அப்போ நீங்கள் தான் மத பிரிவினையை நீங்கள் தானே உண்டாக்குறீங்க. உங்கள் மேலே நம்பிக்கை எப்படி வரும்? இல்ல அரசு மதம் சார்ந்து இருக்கக்கூடாது அதான மதசார்பற்ற அரசுன்னு சொல்கிறோம். ஆமா. அப்ப அது அந்த மதசார்பற்ற அரசை வழிநடத்தக்கூடிய திரு ஜோசப் வந்து இதெல்லாம் என்கரேஜ் பண்ணுறாரு. நம்ம என்ன பண்ண முடியும்? நான் மதம் சார்ந்து தான் இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதான் சொல்கிறார்ல, கொள்கை தலைவராக பெரியாரை ஏற்றுக்கொண்டாலும் கடவுள் மறுப்பு கொள்கை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லிட்டார். கடவுளை மறுக்க வேணாம். கடவுளை எதுக்காக அவர் மறுத்தாரு அப்படின்றத முதல்ல அடிப்படை உண்மையே தெரியாமல் நீ அவரை கொள்கை தலைவரை ஏற்றிருக்கேன்னு நீ எப்படிப்பட்ட டுபாக்கூர்னு அர்த்தம்? இல்ல இப்ப எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா கூட வந்து அவங்க மத நம்பிக்கையோட தான் இருந்திருக்கிறாங்க. ஆனா அது சட்டமன்றத்துக்கு வெளியே தானே, வெளியே தான். ஆமாங்க, அது பிரைவேட்டுங்க. அது மதம் நம்பிக்கை உங்கள் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, உங்கள் பிரைவேட்டினுடைய நம்பிக்கை. அதை வந்து நீங்கள் வந்து அரசாட்சியில் எப்படி இல்ல அப்ப எல்லா தரப்பு மக்களையும் ப்ளீஸ் பண்றதுக்காக செய்யறாங்களா? அதை எப்படி எதுக்கு செய்யணும்? அப்போ நீங்கள் வந்து திருப்பதியில ஒரு பட்ஜெட்டு, ஜெபமாலையோட ஒரு பட்ஜெட்டு. அப்போ போங்க திருச்செந்தூர் போங்க. அப்போ வந்து அறுபடை வீடு பழனி முருகன் கோயிலுக்கு போங்க. பிள்ளையார்பட்டி போங்க. பிள்ளையார்பட்டி இப்போ வெங்கடாச்சலபதி போயிருக்கீங்களா? பிள்ளையார்பட்டி போங்க. திருவிழா ஆண்டல் கோயிலுக்கு போங்க. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு போயிட்டே ஜோசியத்துக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? இதுக்கும் ஜோசியத்துக்கும் ஆமாம் இருக்கலாம். ஜோசியார் சொல்லியிருப்பாரு, நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ ஜோசியர் தானே அட்வைஸராக வச்சுருக்காரு. அப்போ அவர் சொல்கிறது தானே நடக்கும். இங்கே இந்த காவிரி குறித்தான ஒத்திவைப்பு தீர்மானம் நாளைக்கு வந்து கேட்டிருக்கோம். அதுக்கு முதலமைச்சர் வாய் திறந்து பதில் சொல்லணும் அப்படின்னு இப்போ எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க? அதான் வாய் திறந்து பதில் சொல்ல மாட்டோம்னு நேற்று அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களாங்க. நீங்கள் ஏங்க பேசக்கூடாதுன்றதுக்கு தாங்க அவரை வந்து உள்ளே விடக்கூடாதுன்னு எவ்வளோ ட்ரை பண்ணி அரெஸ்டெல்லாம் பண்ணாங்க. அவர் உள்ளே வந்தால் பேச முடியல. இந்த ஆள் ஸ்கோர் பண்ணிட்டு போகிறாரு உதயநிதி ஸ்டாலின். அவர் வாட்டில் பேசிட்டு போகிறாரு. நம்மளால் பேச முடியல. பேச முடியாதுன்னு சொல்கிறதுக்காக தான் அரெஸ்ட் பண்ணியெல்லாம் பார்த்தாங்க. அதையும் மீறி வந்துட்டீங்க. மீறி வந்த பிறகு நேற்று வந்து ஆதவர்ஜுனாட்ட சொல்லி அவை முன்னவர்கிட்ட வேண்டுகோள்லாம் வச்சாச்சு. இனிமேல் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து கேட்குற கேள்விக்கு முதல்வர் பதில் சொல்லக்கூடாது, நாங்கள் அமைச்சர்கள் தான் பதில் சொல்லுவோம்னு சொல்லி அதையும் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்போ அதுலேயும் அவருக்கு இம்யூனிட்டி வாங்கி கொடுத்துட்டாங்க. பத்திரிக்கை பார்த்தா பேச மாட்டார், மக்கள்கிட்ட பேச மாட்டார். இல்லை இது முன்கூட்டியே ஒரு தீர்மானத்தை கொண்டு வரது தானே சார். அதிகாரிகளோட ஆலோசனையில் கூட முதலமைச்சர் பேசலாமே. இப்போ பேசுங்க. அவங்கள யார் வேணாம்னா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சட்டசபையில் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அப்போ பதில் சொல்ல மாட்டேன், பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அமைச்சரை வச்சு அதுக்கு ஒரு முன்னுரை, பொழிப்புரை, பகவுரை எல்லாம் எழுதுனீங்கன்னா என்ன அர்த்தம்? எழுதிட்டீங்கல்ல, அப்போ என்ன அர்த்தம்? உதயநிதி ஸ்டாலினை பார்த்து பயப்படுறீங்கன்னு அர்த்தம். தெளிவாக தெரியுது. உதயநிதி ஸ்டாலின் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கீங்க முதலமைச்சரா அப்படின்றது தெளிவாக தெரியுது. உதயநிதி ஸ்டாலினை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்கன்றது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு புகலிடம் தேடுறீங்க. அப்போ உங்களை காப்பாற்றுறதுக்கு ஆதவர்ஜுனா வர வேண்டியது இருக்குது, உங்களை காப்பாற்றுறதுக்கு செங்கோட்டையன் வர வேண்டியது இருக்குது, உங்களை காப்பாற்றுறதுக்கு ராஜ்மோகன் வர வேண்டியது இருக்குது, உங்களை காப்பாற்றுறதுக்கு சிடிஆர் நிர்மல்குமார் வர வேண்டியது இருக்குது, இவங்கெல்லாம் வந்து பேச வேண்டியது இருக்குது. ஓகே, புஷி ஆனந்தையும் உங்களையும் சேர்த்து காப்பாற்றுறதுக்கு சிடிஆர் அவங்களும் பதில் சொல்லலாமே. பதில் சொல்லணும்ல. இல்லை எதிர்கட்சி தலைவர் கேட்குற கேள்விக்கு அவங்களும் பதில் சொல்லலாம்ல. அப்போ முதலமைச்சர் சம்மந்தப்பட்ட இதுக்கு அவங்க தான் பதில் சொல்லுவாங்கன்னா கையெழுத்து போடுறது நீங்கள் அவர்கிட்டே கொடுத்துட வேண்டியதானே? அவர்கிட்டே கொடுத்துட வேண்டியதானே சார்? முதலமைச்சர் கையெழுத்து போடுறதையும் எதுக்கு அவர் கையெழுத்து போடுறாரு? பதில் சொல்ல மாட்டீங்க, பதில் தெரியாது, பதில் சொல்ல பயம். எதுக்கு அப்போ நீங்கள் முதலமைச்சராக இருக்கணும்?
பதவியை தூக்கி அவர்கிட்ட கொடுத்துட்டு போங்க, ஆதவர்ஜி நட முதலமைச்சர் ஆக்கிருங்க. நீங்கள் நிம்மதியாக இருங்க. வித்தவுட் போர்ட்ஃபோலியோ முதலமைச்சராக இருங்க. வேறும் கேட்க மாட்டாங்கல்ல உங்களை. போர்ட்ஃபோலியோ இல்லாத முதலமைச்சர்னா யாராவது உங்களை கேள்வி வைப்பாங்களா? அப்படி இருக்கலாமா இருக்கலாமே இருக்கலாமே. எந்த துறையும் இருக்காம இல்லை இருக்க வேண்டியதானே. போர்ட்ஃபோலியோ இல்லை முதலமைச்சர், எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துருங்க. போலீஸ் மந்திரியாக ஒரு ஆளாக ஆக்கிருங்க. ஒரு ஆளை வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு ஒரு ஆளை, பொதுத்துறை நிர்வாகத்துக்கு ஒரு ஆளை போட்டுருங்க. சார் எல்லா இடத்துக்கும் ஆய்வுக்கு போறாரு. என்ன போய் ஆய்வு போய் என்ன அவுட்புட்டு? பட்ஜெட்டில் என்ன அவுட்புட்டு? நீங்கள் ஆய்வு பண்ணி என்ன அவுட்புட் கொண்டாந்தீங்க சொல்லுங்கள். என்ன புது திட்டம் கொண்டாந்தீங்க சொல்லுங்கள். என்ன புது விஷன் கொண்டாந்தீங்க சொல்லுங்கள். 1.5 ட்ரில்லியன் எக்கானமியை கொண்டாடுறேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு எங்கே அடிப்படை பேசிக்கு ஃபவுண்டேஷன் எங்கே லே பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள். 1 ட்ரில்லியன் எக்கானமி கொண்டாடுறோம்னாலே வருஷத்துக்கு வந்து இன்னும் அடுத்த 5 வருஷம் 7 வருஷத்துக்கு 9 லட்சம் கோடி எக்கனாமியில் இன்புட்டாக வரணும். 1 ட்ரில்லியன் எக்கானமி வரணும்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப முக்கியமானது இல்லை சார். இப்போ ஜென்சி மாணவர்களுக்கு வந்து ஹெல்மெட் உடன் கூடிய நவீன சைக்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைக்கிளில் போனால் சைக்கிளில் போகிறவனு ஹெல்மெட்டு போடணும்னு போலீஸ் பிடிக்கிறதுக்கா? ஏற்கனவே பாவம் பைக்கில் போகிற அத்தனை பேரையும் பிடிச்சி போலீஸ் பிடிச்சி ஹராஸ் பண்ணுறாங்க. ஹெல்மெட் போடலன்னு. நீ பைக்கில் போகிறவனுக்கு ஹெல்மெட்டை கொடுத்து ஹெல்மெட்டு போடாதவனெலாம் குற்றவாளி ஆக்கி அவனையும் பிடிக்கிறதாக்கா? ஏன் சார் நீங்கள் என்ன ஏதோ ஒரு திட்டத்தை கொஞ்சமாவது யோசித்து செயல்படுத்துங்க. சைக்கிளில் போகிறவன் என்ன ஜெட்டு வேகத்திலே போகிறேன் ஸ்பீடில்? சொல்லுங்கள், எவ்வளோ ஸ்பீடில் போக முடியும்? சைக்கிள் கொடுக்குறதே செல்வி ஜெயலலிதா காலத்தில் கொண்டு வந்தது தானே. ஆமாம், அதில் ஹெல்மெட் கொடுக்குறேன். இன்னும் அடுத்து வந்து இன்னொன்று செய்யுங்க. சைக்கிளில் வந்து கியர் போட்ட சைக்கிளை மாத்திரேன்னு சொல்லி கொடுங்க. சைக்கிளில் ஒரு மோட்டாரை ஃபிட் பண்ணி கொடுங்க. கூத்து என்னத்தை சொல்கிறது? என்ன எதை ஏங்க ஒரு பட்ஜெட்டுங்க எப்படிங்க இருக்கணும்? 1.5 ட்ரில்லியன் எக்கானமி அச்சீவ் பண்ணுறேன்றீங்க. ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவன்யூ உங்கள் இதில் வந்து எத்தனை பர்சன்டேஜ் குறையுது உங்களுடைய பட்ஜெட்லேருந்து? ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ ஏற்றிருக்கீங்க? டெப்ட் எவ்வளோ வாங்க போகிறேன்னு பிளான் பண்ணியிருக்கீங்க? என்ன அடிப்படையாக நீங்கள் வந்து அடுத்த 2031 2035 கூட வச்சுக்கோங்க. 2035 நீங்கள் அடுத்த 10 வருஷத்தில் நீங்கள் வந்து 1.5 ட்ரில்லியன் எக்கானமியை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன பேசிக் எக்கனாமிக் ஃபவுண்டேஷன் போட்டிருக்கீங்க சொல்லுங்கள் பாப்போம். எங்கே ஒரு வார்த்தை சொல்லுங்க, முதலமைச்சர் எந்திரிச்சு பேச சொல்லுங்கள். 1.5 ட்ரில்லியன் எக்கானமி இப்படிலாம் அச்சீவ் பண்ண போகிறோம், இதுதான் ஃபவுண்டேஷன் பண்ணியிருக்கேன் எனக்கு சொல்லுங்கள். சொல்ல முடியுமா முதலமைச்சரால்? உன் பட்ஜெட்டில் ஏதாவது இருக்கா? அதுக்கு அறிகுறி இருக்கா? இல்லை, ஒருவேளை நாளைக்கு சொல்லுவாரோ. என்ன நாளைக்கு சொல்லுவேன்? அறிகுறியே இல்லை, அப்புறம் எங்கிட்ட சொல்கிறது? பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லைங்க, அதுக்குரிய அறிகுறியே இல்லையாங்க, எப்படி சொல்லுவீங்க? சொல்லுங்க, என்னது சொல்கிறது? எல்லாமே வந்து வெல்ஃபேர் பட்ஜெட்டை கொடுத்துருக்கீங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு அங்கே கேப்பே இல்லை. அப்போ நீங்கள் பாரோவிங்கில் தான் போய் நிற்கணும். மல்டிப்ளையர் எஃபெக்ட் வந்து லெஸ் தென் 1 ரூபாயாக மாறிடும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கொடுக்கலைன்னா மல்டிப்ளையர் எஃபெக்ட் 1லேருந்து 3 போகாது. எப்படி நீங்கள் வந்து ஜிடிபி குரோத்தை அஷ்யூர் பண்ணுவீங்க? ஜிடிபி குரோத் ரேட் எப்படி அஷ்யூர் பண்ணுவீங்க? பண்ண போகிறீங்க? சரி, ஜிடிபியினுடைய வந்து இன்றைக்கி 35 லட்சம் கோடி இருக்குது. திமுக வந்து 35 லட்சம் கோடியாக உருவாக்கி வச்சுருக்கு ஜிடிபியை. 20 லட்சம் கோடி விட்டுட்டு போனார் எடப்பாடி. திரு மு.க. ஸ்டாலின் 35 லட்சம் கோடி ஆக்கிட்டு போயிருக்காரு. நீங்கள் எப்படி 1.5 ட்ரில்லியன் ஆக்குவீங்க? 1 ட்ரில்லியன்னா 90 லட்சம் கோடி. 1.5 ட்ரில்லியன்னா எவ்வளோ ஆச்சு? 135 லட்சம் கோடி. 135 லட்சம் கோடிக்கு 35 லட்சம் கோடி 100 லட்சம் கோடி எங்கே கொண்டாடுவீங்க? எப்படி கொண்டாடுவீங்க? இப்போ ஹவ் டு பம்ப் எக்கானமி? அடுத்த 10 ஆண்டுகளில் 100 லட்சம் கோடியை கொண்டு வருவதற்கு என்ன திட்டம் வச்சுருக்கீங்க சொல்லுங்கள் சார். மிஸ்டர் ஜோசப் சொல்லுங்கள். 100 லட்சம் கோடி எப்படி வரும்? எப்படி வரப்போகுது? உங்களுடைய க்ரௌடின் எஃபெக்டே போச்சா? இந்த பட்ஜெட்டே வந்து டோட்டலாக வந்து வைட்
வைட் ஸ்ப்ரெட் தின் ஸ்ப்ரெட் ஆன் சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு இப்போ பணம் இல்லை. எப்படி க்ரௌடிங் எஃபெக்ட் வரும்? ப்ரைவேட் இண்டஸ்ட்ரி எப்படி இங்கே உள்ளே வரும்? எப்படி உள்ளே வராமல் எப்படி 100 லட்சம் கோடி ஜென்ரேட் பண்ணுவீங்க? 100 லட்சம் கோடி 10 வருஷத்துக்கு ஜென்ரேட் பண்ணால் வருஷத்துக்கு 10 லட்சம் கோடி எக்கனாமியில் உருவாகணும். 3.5 லட்சம் கோடி உருவாக்கி வச்சுட்டு போனார் ஸ்டாலின். நீங்கள் 10 லட்சம் கோடி எப்படி ஆக்க போகிறீங்க சொல்லுங்கள், கணக்கு சொல்லுங்கள். இப்போ 3 லட்சம் கோடி எக்கானமியை ஸ்டாலின் கொடுத்துட்டு போனார் வருஷம். நீங்கள் இன்னும் எவ்வளோ ஒன்றா 6.5 லட்சம் கோடி எப்படி உருவாக்க போகிறீங்க சொல்லுங்கள் சார். 1.5 லட்சம் 1.5 ட்ரில்லியன் எக்கானமி என்ன வாயில் வந்ததெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிடுவீங்களா நீங்கள்? 1.5 ட்ரில்லியன் எப்படி கொண்டாட போகிறீங்க சொல்லுங்கள். இந்த 1.5 ட்ரில்லியனை கொண்டாடணும்னா இன்னும் 6.5 லட்சம் கோடி இந்த வருஷத்துலேருந்து உள்ளே வரணும். நீ கடனே வாங்கிட்டு இருக்கீங்க 1.5 லட்சம் கோடி, எப்படி 1.25 லட்சம் கோடி கடன் வாங்க போகிறீங்க? நீங்கள் எப்படி 6.5 லட்சம் கோடி எக்கானமி உருவாக்குவீங்க சொல்லுங்கள். நீங்கள் சொன்ன எந்த ப்ராமிஸாவது நிறைவேற்ற முடியுங்களா? கேட்குற கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கா சார் மிஸ்டர் ஜோசப்? இல்ல அவங்க தேர்தல் அறிக்கையில சொன்ன இந்த திட்டங்களும் இப்ப ஏன் அந்த தேர்தல் சொன்ன 10% கூட நான் கூட 25% நிறைவேற்றுறாங்கன்ற நம்பிக்கையில் சொன்னேன். அவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டங்களில் 25% தான் செய்ய முடியுன்ற நம்பிக்கையில் நான் சொன்னேன். அது கூட முடியாது, 10% கூட என்னால் பண்ண முடியாதுன்னு இப்போ பட்ஜெட்டில் ப்ரூவ் பண்ணிட்டு காமிச்சிட்டார். எப்படி இருக்கும் சொல்லுங்கள். அப்போ என்ன எப்படிப்பட்ட ஒரு மக்களுக்கு டோட்டல் ஏமாற்றம், வாக்களித்த மக்களுக்கு ஏமாற்றம், நம்பி வாக்களித்த இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் ஏமாற்றம், ஒட்டுமொத்த தமிழ்நாடும் உரிமைகளை விட்டு கொடுத்து இன்றைக்கு பிஜேபியினுடைய பிராக்சி அரசாக இந்த அரசு செயல்பட்டு கொண்டு வருகிறது. பழிவாங்கும் அரசாக சர்வாதிகாரத்தின் உச்சத்தில் நின்று எதிர்க்கட்சி தலைவர் மேலே, எதிர்க்கட்சி பத்திரிகையாளர்கள் மேலே, அரசியல் விமர்சகர்கள் மேலே வழக்குகளை போட்டு மிரட்டி, காவல்துறை வைத்து மிரட்டி, எங்கே சார் என்ன சார் நீங்கள் அள்ளிட்டு போகிறீங்க? மக்களுக்கு நல்லது செய்கிறது தானே வந்திருக்கீங்க. நல்லது செய்கிறதுக்கே நேரம் இல்லை, நேரம் பத்தலையே. உங்களுக்கு என்னது வழக்கு போடுறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை, நேரம் பத்தலை. நீங்கள் எப்படி நல்லது செய்வீங்க? எம்ஜிஆர் அவரோட கேட்டாங்களா, என்னங்க நீங்கள் எல்லாம் தோட்டத்தில் வச்சு எல்லாரையும் அடித்து நீங்கள் அடிச்சிடுறீங்களாமே, எல்லாரையும் நீங்கள் கொன்று புதைச்சிட்றீங்களாமேன்னு கேட்டாங்களாம். ஏன்னா நல்லது திங்க் பண்ணுறதுக்கே எனக்கு நேரம் இல்லை, நான் அடித்து புதைக்கிறதுக்கான நேரம் இருக்குதுன்னு கேட்டாரா எம்ஜிஆர். அது மாதிரி நல்லது திங்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நேரம் இருந்தால் தானே சார் நீங்கள் இந்த மாதிரி வெட்டி வேலையில் காவல்துறையை மிஸ்யூஸ் பண்ணாமல் இருப்பீங்க. ஒரு கமிஷனர் ஆஃப் போலீஸ் செய்கிற வேலையாக அமல்ராஜ் பண்ணிகிட்டு இருக்காரு சொல்லுங்க. எப்படிப்பட்ட ஒரு அமல்ராஜ் எப்படி இருக்கக்கூடிய ஒரு அமல்ராஜ் இன்னைக்கு கீழே போய் ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் மாதிரி இறங்கி அடிச்சுக்கிட்டு உட்காந்து அரெஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்காருன்னா காவல்துறை எந்த அளவுக்கு மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு இதுலேருந்தே தெரியலையா நீங்கள்? நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.